இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மார்கழி மாதம் வரப்போகுது. சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த காலத்தை தான் மார்கழி மாதம்னு அழைக்கிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் சூரிய பகவானும் தனுசு ராசியில் பயிற்சியாகி 3 கிரகங்களின் சேர்க்கை நிகழ இருக்குது. இந்த கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு மோசமான பலனை தரக்கூடியதாகவும் சில ராசிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாகவும் இருக்குது. இந்த மார்கழி மாத பலனை வச்சு பார்த்தா சூரிய பயிற்சியில் தமிழ் மாதமாக கடைபிடிக்கப்படும் தமிழர்கள் இறைவனுக்காகவும் இறை வழிபாடு செய்வதற்காகவும் நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் இல்லையா? அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மேலோகத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே அவங்களுக்கு புண்ணிய காலம் தொடங்கிடுது. அதனால தான் கோயில்கள்லாம் ஏர்லியாகவே கோயில் திறக்கிறாங்க. இந்த மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதை குறிப்பிடுது. சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மார்கழி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துடுவோம். ஒவ்வொரு சூரிய பயிற்சியும் தமிழ் மாதமாக கணக்கிடப்படுது. டிசம்பர் 16ஆம் தேதி காலையில் 9:40 மணிக்கு சூரிய பகவான் தனது நண்பரான குரு பகவானின் வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மார்கழி மாதத்தில் குடும்பம் மற்றும் உத்தியோகம், தொழில் ரீதியாக எந்த ராசிக்கெல்லாம் வெற்றியும் சாதக பலன் கிடைக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். மார்கசீசா என்பது இந்து நாட்காட்டியில் 9வது மாதத்தை குறிக்கும். இந்த மாதம் வேத ஜோதிடத்தில் குறிப்பாக சாதகமாக கருதப்படுது. மேலும் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது நக்ஷத்ரானாம் தத்பிஜித் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறாங்க. இந்த வருடம் முழுவதும் நான் மார்கசிர்ஷாவாக இருப்பேன்னு உறுதிமொழி எடுக்கிறது தான் இந்த மார்கழி மாதம். இந்த மாதம் முழுவதும் லக்ஷ்மி தேவியும் கிருஷ்ணரும் வணங்கப்படுறாங்க. இந்த புனித மாதம் அமாவாசை மற்றும் பூர்ணிமா ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. நவம்பர் 28, 2023 தொடங்கி டிசம்பர் 26, 2023 இந்த மார்கழி மாதமானது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. இந்த மாதிரி தர்ப்பணம் செய்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு முக்தி அடைகிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வேத ஜோதிடத்தில் தெய்வம் கார்த்திகேயா சித்தி யோகத்தின் வேலை மறுக்க முடியாத வெற்றி, கேது அதன் ஆளுங்கிரகம்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பௌர்ணமி அமாவாசை முதல் வியாழன் இந்த அனைத்து ஜோதிட முக்கியத்துவம் இதில் இருக்குது. மார்கசிர்ஷா மாதம் உங்களுக்கு வேத ஜோதிடத்தில் வியாழ பகவான் விஷ்ணு வழிபாட்டிற்காக வணங்குறாருன்னு சொல்லப்படுது. அதனால் இந்த மார்கசிர்ஷா மாதத்தில் வியாழக்கிழமை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ். மேஷராசியில் ராகு, கன்னிராசியில் கேது பகவான் இருக்காங்க. மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் சுக்கிரன் துளாராசியில் இருக்கிறாரு. 9ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ராசி மாறுறாரு. 9ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு இல்லையா? செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. இந்த மாதம் 11ஆம் தேதி அவர் தனுசு ராசிக்கு போயிடுறாரு. புத பகவானும் இந்த மாத ஆரம்பத்தில் துலாம் ராசியில் தான் இருக்கிறாரு. 12ஆம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி வேற ஆறாரு. அடுத்த 2 நாள்லேயே 17ஆம் தேதி புத பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு. புத பகவானும் இந்த மாதம் 22ஆம் தேதி தனுசு ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. புத பகவான் பார்த்தீங்கன்னா துலாம், தனுசு மற்றும் விருச்சிக ராசிக்குள்ளே போகிறாரு. செவ்வாய் பகவான் 2 ராசியிலையும் சுக்கிர பகவான் 2 ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு. இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். சிம்மராசி அன்பர்கள் இந்த மார்கழி மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிபதி சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மாதம் ஏற்ற இறக்கம் நிறைஞ்ச மாதமாக இருக்கும். அவசரம் மற்றும் கவனக்குறைவு நிறைஞ்ச மாதமாக இருக்கும். அதனால் சில நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செலவு செய்வதற்கு முன்னாடி சரியான திட்டமிடணும். காதல் விவகாரங்களில் நல்லா இருந்தாலும் தேவையற்ற விவாதங்கள், வாக்குவாதங்கள் உறவை கெடுக்கும். சூழ்நிலையை அமைதியாக கையாளணும். இல்லைன்னா உங்களின் மதிப்பு சமூகத்தில் குறையும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால நீங்கள் எப்பவும் அமைதியாக கோபத்தை கட்டுப்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு ஜென்மத்திலேயே
இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அதாவது செவ்வாயுடன் இணைஞ்சு பயணம் செய்கிறனால அரசு வேலைகளில், போட்டித் தேர்வுகளில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. யாருனாச்சும் உறவினர்கள், சகோதரர்கள் இந்த மாதிரி வீட்டு விசேஷங்களில் விஷயங்கள்லையும் கலந்துக்கிருவீங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. வீடு, நிலம் இதெல்லாம் கண்டிப்பாக விருத்தி அடையும். உறவினர்களுடன் நல்ல உறவு உண்டாகுது. தரகு கமிஷன் செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். குரு பார்வையால் பண வருமானம் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறனால ஆன்மீக பயணம் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பீங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மார்கழி மாதத்தில் 7ஆம் வீடுகளுக்கு அதிபதியான சனி 7ஆவது வீட்டில் இருக்கிறாரு. இந்த மாதம் 6ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 7ஆவது வீட்டில் அதிபதி சனி 7ஆவது வீட்டில் இருக்கிறனால சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் 9ஆவது வீட்டில் 5ஆம் மற்றும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. ராகு கேது 2ஆவது மற்றும் 8ஆவது வீட்டில் இருக்கிறாங்க. குருவின் இந்த நிலை இந்த மாதம் சாதகமாகத்தான் இருக்கும். ஆனால் 7ஆவது வீட்டில் சனி பகவான் மற்றும் முதல் வீட்டில் அதன் அம்சம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். குடும்ப பிரச்சனைகளால் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சனியின் நிலையும் சாதகமாக இல்லை. இந்த சூழ்நிலையில் நீங்கள் சில பாதகமான சூழ்நிலையில் கடக்க வேண்டி வருது. இருந்தாலும் குரு பகவானின் அருள்னால் உங்கள் நிதி வாழ்க்கை சாதகமாக இருக்கும். மேலும் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் சுபபலன்கள் கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். இது தவிர உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏற்படும். முன்னேற்றம்தான். 7ஆம் வீட்டில் சனி பகவானும் 8ஆம் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாங்க. உறவில் ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏதாவது வாக்குவாதம் நிறைய ஏற்படுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை மலர்களால் அர்ச்சித்து வழிபடுங்க. சிம்மராசி அன்பர்களின் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தில் செல்வமும் கௌரவமும் அதிகரிக்கும். படிக்க மாணவர்கள் கல்வித்துறையில் இருந்தீங்கன்னா உங்கள் பணியில் விரும்பிய முடிவுகளை பெற முடியும். குடும்பத்தில் குழந்தை பேறு சார்ந்த நல்ல செய்திகள் பெறலாம். உங்கள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் தனுசுவில் சஞ்சரிக்கும் காலத்தில் புத்தாண்டு பிறக்குது. இந்த ஆண்டில் உங்களுக்கு பதவி உயர்வு, புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. டிசம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கனால இந்த மார்கழி மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு பலவிதத்தில் நன்மை நடக்கப் போகுது. நீங்கள் செய்து முடிக்க நினைத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். மகிழ்ச்சியாக மற்றவங்கள்ட்ட பேசுகிறது மகிழ்ச்சியை தரும். அதே சமயம் இந்த மாதத்தில் மற்றவங்கள பற்றி குசுகுசுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பிரச்சனை தான். பணிபுரிபவர்களுக்கு இந்த மாதத்தில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களின் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலை இந்த மாதம் உங்களுக்கு முரட்டுத்தனமாக இருக்கும். அதனால் அந்த ஆசை, எந்த ஆசை இருந்தாலும் ரொம்ப ஃபார்வர்டாக செய்கிறத நிறுத்துங்க. மற்றவங்களிடம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. மனமகிழ்ச்சி தரும் காரியங்களை செய்வீங்க. திருமண வாழ்க்கையில் உங்கள் ஈகோவை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. புதிய பொழுதுபோக்குகளை மேற்கொள்வீங்க. உங்கள் காதல் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதுமையான யோசனைகள் எல்லாம் உருவாகும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனத்தில் ஈடுபடுவாங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யணும். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தை எடுத்துக்கிட்டால் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி சூரிய பகவான் குருவின் ராசியான தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு அபரிமிதமான பலன்கள் இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. தீராத நோயால் அவதிப்பட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த நோயெல்லாம் விலகும். நிலைமை சீராகும். பணம் சம்பாதிப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் விரும்பிய வெற்றியை பெறலாம். புத பகவான் சுபஸ்தானத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு அரசு வேலை தொடர்பான முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்.
இதுவரை இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான 2023 வருடத்திற்கான மார்கழி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thank you.